English where take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கால்நடை வளர்ப்பில் ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்க்கும்போது தீவன மேலாண்மை அதை கட்டுப்படுத்துகிற விதமாகவும் வேலையை சுலபப்படுத்துகிற விதமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய தீவனப்பில் தட்டையில் சைலேஜ் வந்துட்டு ஒரு 5 விதமான முறைகளை பயன்படுத்தி செஞ்சுருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இதுக்கான ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் கீழே பார்க்கும்போது தெரியும் நிறைய புழுகள் நின்றுட்டுருக்கு. இதில் 5 விதமான முறைகளை பயன்படுத்தியிருக்கிறதுனால எந்த முறைகள் எப்படி இருக்குது, இதில் எந்த முறை சக்ஸஸ் ஆகிருக்கு, எந்த முறை ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாத லைவான ஒரு வீடியோவோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணினா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு செலவும் கம்மி, நேரமும் கம்மி. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு தகவலை கொடுக்க நினைக்கிறவங்க அதுக்கான செய்முறை மட்டும்தான் கொடுப்பாங்க. அது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ரிசல்ட் முதற்கொண்டு பார்ப்போம். எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கும் அது ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரிசல்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இப்போ தெரியக்கூடியது இந்த சைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரூமில் ஒரு வாரமாக அடுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு புழு வந்துட்டுருக்கு. சரி, ஏற்கனவே ஒரு டைம் இதே போல் வந்தது, நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இடையில போட்ட ஒரு மாதத்துலேயே வந்தது. சரி, ஏதாவது ஒரு சாக்கு வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய பாலித்தீன் கவர் இது எல்லாமே போட்டு தான் பண்ணியிருந்தேன். எப்படி பஞ்சர் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதமாட்டம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடுத்த இன்னொரு சாக்கில் இப்போ புழு அதிகமாக நீட்டி வந்தது. ஸோ இதுக்கு மேலே மூட்டை வச்சுருக்க வேண்டாம், பிரிச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. முதல்ல மூட்டையை இந்த ரூம்லேருந்து வெளியில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு கொண்டுட்டு போயாச்சு. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா புழுவோட பண்ணையே இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ புழுக்கள் நின்றுட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு மூட்டையை வந்துட்டு இப்போ மாட்டுப்பட்டியில் வச்சுருக்கு. ஏன்னா அந்த ரூமில் வந்துட்டு வாடை வந்துட்டு கெட்ட வாடை அடிச்சிது. ஸோ அதனால் மூட்டையை வெளியில் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத மாட்டுப்பட்டியில் வச்சு பார்த்துருவோம். நண்பா இதுக்கு மேலே என்னோடய ஆடியோ கொடுக்க போகிறதில்ல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆடியோவோடு தான் வீடியோவையும் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை நான் அப்படியே அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு யதார்த்தமாக வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாக்கு அப்படியே பிரியுமா? இதில் உப்பு தண்ணி எதுவுமே இந்த சாக்கில் சேர்க்க கிடையாது. வெறும் தீவன பில்லு இருக்குதுல்ல, இந்த வெறும் தீவன பில்லு தான் அந்த சாக்கு. வெறும் தீவன பில்லு சேர்த்ததே பேர் ஃபுல்லாக ஆவி அடிச்சு மாதிரி ஆச்சு. அப்படியே சாக்கு நல்லா நடக்கணுமா? அப்படியே சாக்கு கீழே கொட்டுமா? அப்படியே பெரட்டி விடு தலைகளை. அது ஆசிட் ஊற்றி அரித்த மாதிரி இருக்குது சாக்கு. வாட்டர் போட்டுருச்சு. அதான் இது இப்போ இது வந்துட்டு உப்பு தண்ணியே போடலை. இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அழுகி போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சாக்கே பாரு, அந்த பையை அப்படியே அரிச்சு எடுத்துருச்சு ஓட்ட போட்ட மாதிரி. இதுக்கு இது மொத்தமான பை. இது என்ன காளான் முளைக்க போடுற மாதிரி வந்திருக்கு. சரி இருக்கட்டும், அப்படியே தூக்கி கொட்டிடலாம். காளான் இல்லை, அது அழுகி போய் அப்படி பூஞ்சா மாதிரி வந்திருக்கு. இது அப்படியே தூக்கி அந்தாண்ட பக்கம் வச்சுட்டு அடுத்த சாக்கு பார்க்கலாமா? அப்படியே இருக்கட்டும், அப்புறம் தூக்கி போட்டுடலாம். அது கொட்டி விட்டோம்னா புழு இருக்குது, பொறுக்கிடும் கோழி.
அது வந்துட்டு ஈரம் இல்லாமல் போட்ட தட்டை. இது வந்துட்டு ஈரத்துலேயே போட்டேன் தட்டை. வந்துட்டு உப்பு தண்ணி போடலை, வெறும் ஈரம் மட்டும். மழை பெஞ்ச ஈரம் இருக்குதுல்ல, அந்தமாரி ஈரத்தில் போட்ட தட்டை இது. இதை அப்படியே சாக்கு தலைகளாக கொட்டுமா. எந்த சாக்கில் இருந்து தான் ஆனால் புழு அதிகமாக இருக்குதுன்னு தெரியல, புழு வந்துகிட்டே இருக்குது. போட்டு மெதின்னு மிதித்து செம்ம டைட்டாக உட்கார வச்சுங்க. அப்படியே வருமா. நாறுதுல செம்ம நாத்தம். இந்த காய் தானே ஓட்டக்கட்டை எதுவுமே போடல, காய் தான் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளார கொலன்னு இருக்குது. எப்பா உடம்பே சிலுக்குது. இது வந்துட்டு உள்ளார பூச்சி பேர் 1-2 புழு இதில் காணோம். ஆனால் பூச்சி மேயுது. இப்போ தான் புழு உற்பத்தி ஆகுதா என்னன்னு தெரில. இது உப்பு தின்றுச்சு. அது இது உப்பு போடல இந்த சாக்கில் உப்பு போடாமல் மழை பெஞ்சோட்டே அந்த ஈரம் இருக்கும்ல தட்டை லேசா. இது வந்துட்டு கண்ணா பின்னான்னு படுத்து கிடந்ததில்ல தட்டை, அந்த தட்டையில் வந்துட்டு இதுங்கினது கண்ணா பின்னாடி படுத்து கிடந்த முத்தி போன தட்டை அதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த தட்டை இது. இதில் இப்போ ஈரம் மட்டும் இதெல்லாம் தின்னா மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும், வேணாம். இந்த இடம் மட்டும் பேர் எல்லாம் வித்தியாசமாக. இது முத்தி போன தட்டை. 2வது சம்பளம் போயிடுச்சு. இது அடுத்த சம்பளம் பார்ப்போம். இது அப்படியே இருக்கும். அந்த காய் தான் ஆசிட் போட்ட மாரி அரிச்சிருச்சு. இது காய் தான் அரிக்கல. ஆனால் தட்டை வந்துட்டு உள்ளார ஈரம் கீழே பேப்பரில் இருக்கிறதுனால தரையாக இருக்குன்ற பட்சத்தில் தண்ணி வெளியில் போயிருக்கும். தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. உள்ளே இருந்து பூச்சி போகிறேன். இது அந்த சாக்கு மாதிரி அடிச்சு சட்டுது லேசாக. அப்படியே இது என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும் ஒரு நிமிஷம். இது வந்துட்டு உப்பு தண்ணி போட்டது, கரெக்டான சைஸு. ஆனால் உப்பு தண்ணி போட்டிருக்கேன். இது என்ன பாரு காளான் மாதிரி எல்லாம் முளைச்சி வந்துருக்குது. இதுவும் பேர் எல்லாம் ஆசிட் ஊற்றுன மாதிரி பேர் அழிச்சிருச்சு. இதில் பேர் எங்கேயோ புழு இருக்குது. கத்தி எடுத்து விட்டா அடுத்தது போடுற சாம்பிள் இன்னும் வேறு மாதிரி போட்டுருவாங்கணும்.
வச்சுருங்க. காளான் மாரி எதமா இருக்கு. தண்டு காளான் தண்டு இருக்கும்ல, அந்த மாதிரியே தான் இருக்குது. காளானே வருது. அப்படி அந்த பூஞ்சையிலே உற்பத்தி ஆக மாட்டேது காளான். அதுலேயுமே விதை போடுறாங்கிறாங்க. அது வேறு டைப்பு, அது வீட்டில் வளர்க்குற காளான். இதுவும் அதே போல தான் இருக்காட்டுது. இந்த ஆள் தான் அப்படியே காயத்தை கிழிச்சிரு. காயத்தம் போயிடுச்சு. ஏதோ சாராங்க சார் மாரி வாசனை. இது இப்படி தான் வாசனை வரும். புழு மேலே நின்றுட்டு வருது. இந்த சாக்கில் இருந்து தான் புழு அதிகமாக வெளியில் வருதாட்டுது. நல்லா புழு இங்கே நிறையா இருக்குது. இந்த இதில் அப்படின்னா புழு மூட்டை நிறையா இருக்கும். சரி, இதை விட்டுற அடுத்தது. இதில் வந்துட்டு உப்பு தண்ணியும் போட்டிருக்கேன். கரெக்டான சைஸு, முத்தி போன தட்டாத. இது வந்துட்டு இது கரெக்டான சைஸாக நம்ம உப்பு தண்ணி போட்டது. தண்ணியே போடாமல் தட்ட கூட எல்லாமே இதாகிடுச்சு. இதுவும் பேர் எல்லாம் பூஞ்சா அரைச்ச மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது என்னென்னு தெரியல, பார்த்துருவோம். 5 சாம்பிளில் ஒரு சாம்பிள் கூட தேராதாட்டுது. அது இதில் வந்துட்டு இப்போ எடுத்துருக்கக்கூடிய சாக்கில் தண்ணியே சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும் தூவி விட்டு அப்படி திங்கிருக்கிறேன். இந்த பேரல் ஒன்று என்ன பண்ணுதுன்னு தெரில, பார்த்துருவோம். நண்பா, இந்த வீடியோவில் 5 விதமான சாம்பிளுமே எப்படி இருக்குது அப்படின்றது லைவோட ஒரு ப்ரூஃபோடு பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் இதே வீடியோவை என்னோட ஓன் வாய்ஸில் எப்படி இருக்குது, என்னென்ன சாம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பங்கருக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய பேரலில் போட்டிருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் ரொம்பவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க நண்பா, சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.